தமிழ் சுவை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு மருந்து சொல்லுவேன். இது உடம்புல உள்ள வாய்வு தொல்லைகள், நமக்கு கேஸ்டபிள் போல் வயிறுக்கு கஷ்டமாக இருக்கும், உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த கொழுப்பும் வயிறில் இருக்க கொழுப்பும் கரையும். அதுக்காக நான் ஒரு சின்ன மருந்து ஒன்று சொல்லுவேன். தேவையான பொருட்கள் என்னென்னா, பைனாப்பிள் ஒரு துண்டு வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் ஓமம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மருந்து எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். அடுப்பில் 2 கப்பு தண்ணியையும் ஊற்றி இந்த அடுப்பை ஆன் பண்ணி அப்புறம் இந்த பைனாப்பிளையும் அதிலே போட்டுருங்க. போட்டு இந்த ஓமத்தையும் அதுலேயே போட்டு 2 கப்பு தண்ணியும் நல்லா கொதித்து 1 கப்பாக வத்தது வரையில் அடுப்பில் வச்சுருக்கணும். வச்சு கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. ராத்திரி தான் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படியே அடுப்புலேயே வெளியே இருக்கட்டு. அது அப்படியே நல்லா அந்த பழம்லாம் நல்லா ஊறிட்டு அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்கும். நல்லா கொதித்து 1 கப்புக்கு வத்திட்டு இனி அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து குடிக்க வேண்டியதான். நல்லா வடிகட்டிட்டு சூடா தண்ணி கூட தேவை கிடையாது. அப்படியே அதை எப்படி இருக்கோ அதை அப்படியே வடிகட்டி அப்படியே எடுத்து குடிக்கணும். அதுதான் அது மருந்து. இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து குடிச்சு பாருங்க. ஒரு 10 நாள் குடிச்சாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். வயிற்றில் உள்ள தொப்பையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரியே தெரியும். குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க.